ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சிவனாண்டியும் முத்துவேலையும் கார்த்திக் போலீஸில் ஒப்படைக்கிறாரு. அதை தான் இப்போ ஒரு ப்ரோமோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திக் போட்ட பிளான் படி மயில் வாகனம் சிவனாண்டிகிட்டையும் முத்துவேல்கிட்டையும் சேட்டு மாதிரி வேஷம் போட்டு சிங்கு மாதிரி வேஷம் போட்டு நீ கோயில் நகையை திருடி தந்தா 5 கோடி தாரேன்னு ஆசையை காட்டினதுனால முத்துவேலும் சிவனாண்டியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத நேரத்தில் கோயிலுக்கு உள்ளே போய் அம்மன் கழுத்தில் இருக்கிற அந்த நகைகளை திருட ஆரம்பிக்கிறான் முத்துவேலு. இதை முன்னகட்டியே பிளான் பண்ணியிருந்த கார்த்திக் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் சிசிடிவி கேமரா அந்த பூஜை ரூமில் பொருத்தியிருந்தார். இதனால் அந்த முத்துவேல் எடுத்த நகை அப்படியே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இவங்க அந்த நகைகளை அப்படியே பேக் உள்ளே போட்டு நம்ம சிங்கு கெட்டப்பில் இருக்க மயில் வாகனத்திட்டே கொண்டாந்து கொடுக்குறாங்க. நமக்கு 5 கோடி கிடச்சிரும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அங்கே என்னமோ அவங்களுக்கு ஆப்பு தான் கிடச்சிருக்கு. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்க்காரங்க எல்லாருமே சிவனாண்டி வீட்லேயும் முத்துவேல் வீட்லேயும் நிற்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவனாண்டி நகையை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஆடி மாதம் அம்மனுக்கு அவன் நகை சாத்தினது பிடிக்காம நகையை யாரோ களவாண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சித்தப்பா தான் களவாண்டுருக்காரு, ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா அங்கே சிசிடிவி வீடியோவாக காமிக்கிறாங்க. இதனால் சிவனாண்டி ரொம்பவே கடுப்பாகிறான். நம்மளை பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு புரிய வருது. சிங்கு கெட்டப்பில் இருந்தது மயில்வாகனம் தாங்கிறது தெரிய வருது. 2 பேரையுமே கார்த்திக் போலீஸில் ஒப்படைக்கிற போகிறாரு. சிவனாண்டி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் வீடியோ ஆதாரம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால போலீஸ் அவங்கள கைது பண்ணிக்கிட்டு போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவனாண்டியும் முத்துவேலும் தெருன்னு முழிக்கிறாங்க. உண்மையிலே எபிசோடு அருமையாக இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.